ஏய், யாரா நீ இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. என்ன தெரியல பஸ்? பாஷா படம் பார்த்துருக்கீங்களா? அதில் பாம்பேல வருவார் மாணிக் பாஷா. நான் தான் பாஷா. என்னடா என்னை பார்த்தா நக்கலா தெரியுது? நயன் தாரா மாதிரி தெரியுது. என்ன திமிர்றா உனக்கு? என் இடத்துல வந்து என்னைய நக்கலா பேசுறியா? ஏய் எதிரா எருமை என்ன எந்திரிக்க சொல்லிட்டு நீ எந்திரிச்சு நிற்கிற? மரியாதை மனசுல இருந்தால் போதும். உட்கார. ஏய், நான் ரொம்ப மோசமானவன். எங்கறா? நாங்களாம் ரொம்ப கேவலமானவங்க. என்னடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? ஏய் எதிரா சாப்பிட்டு கொள்ளன்னு பார்த்தா சாகிறதுக்கு இவ்வளோ அவசரப்படுறியாடா? நல்ல எலும்பு கூட கடிக்க விடாம போய். ஏண்டா சிவா, இந்த கம்பெனி உருவாகிறதுக்கு நான் தான்டா மெயின் காரணமே. என் ஷேரை கேட்டு பேப்பர்ல நியூஸ போட்டா நஷ்ட கணக்கு என் தலையில கட்டிட்டு பணத்தை நீ சுருட்டிட்டு புது கம்பெனி வேற ஆரம்பிப்பியா? ஏ கோவிந்த், மரியாதையா பேசுங்க. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? கோவிந்த், ஏண்டா டேய், என் குடும்பத்தை பத்தியாடா தப்பா பேசுற? ஏய் சிவா, என்ன கை வைக்கிற? யார பாத்திரா சொல்லி கூப்பிட்ட? கோவில் சார், கோவில் சார், சார், ஐயோ ரத்தம், ஐயோ ஐயோ கோவில் சார், சார் செத்து போயிட்டாரு சார், ஐயோ ஐயோ சார், சார் ஐயோ, ஹலோ போலீஸா சார், சார் இங்க கொண்டு சார். இதுதான் கருணா, நாளைக்கு நம்ம பத்திரிக்கையில் வர தலைப்பு செய்தி எப்படி இருக்கு? சூப்பர்ண்ணே. இந்த நியூஸ் நம்ம பத்திரிக்கையில் பிரிண்ட் ஆகி வெளியே போகிறதுக்கு இன்னும் 5 மணி நேரம் இருக்கு. 5 ஹவர்ஸில் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு முன்னாடி அந்த சிவா சாகணும். அண்ணே, இப்பவே நம்ம பசங்களை அனுப்பி அவனை காலி பண்ணிடுறேனே. நோ, அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை. அந்த மேனேஜர் கோவிந்தனை நம்ம பசங்க இன்னும் 10 நிமிஷத்தில் போட்டுருவாங்க கருணா. சிவா பார்ட்டி முடிஞ்சு வெளியே வரும்போது அவன் தெருவில் வச்சே போலீஸ் அவனை என்கவுண்டரில் போட்டுரும். அதுக்கப்புறம் அந்த செய்தி நம்ம பத்திரிகையில் தான் முதல் செய்தியாக இருக்கும். அண்ணே, நீங்கள் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம்னு. பிரபல சட்ட மேதை ஈஸ்வரன் சார் அவர்களுக்கு இரவு வணக்கம். குட் ஈவினிங் சார். அண்ணே, அவனா? ஆமாம். நீங்கள் ஃபோனை கட் பண்ணாதீங்கண்ணே. அப்புறம் சிவா, என்ன ரொம்ப நாளாக ஆளையை பார்க்க முடியல? எங்கேயாவது வெளியூர் போயிட்டியா? ஒரு இடத்துல நல்ல சாப்பாடு கிடைக்கணும் ஒரு புறம்போக்கு சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு சாப்பிட போனேன்னே. ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அதான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருந்தேன். அங்கே பாருங்க, கொழுப்புலாம் கூட குறைக்கிறாங்களாம். உங்களுக்கு தான் நிறைய இருக்க கொழுப்பு, அதான் உங்களுக்கும் சேர்த்து அப்பாயின்மெண்ட் வேணுந்திருக்கேன். அண்ணன் மேலே அவ்வளவு பாசம் இருக்காதா பின்னே? என் மாப்பிள்ளைக்கு நீங்கனாவே உசுறு. அதை எடுத்துருவோம். அண்ணே, நம்ம மேனேஜர் கோவிந்த் இல்லைண்ணே, கம்பெனி அவன் தான் சொல்லி கேஸ் போட்டது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணி அசிங்கமாக திட்டுறானே. எனக்கு வந்தது பாருங்க கோவம். தொட்டியை தூக்கிக்கிட்டு போய் அவனை க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா அவன் வீட்டுக்கு முன்னாடி பெரிய வினையில் வச்சிருக்கானுங்க. அதில் ஏதோ என்ன மாமா இருந்துச்சு? நானும் என் குடும்பத்தாரும் சுற்றுலா செல்கிறோம், எனவே எங்களை கொலை செய்வதற்கு யாரும் தேட வேண்டாம்னு போட்டிருந்தது. அந்த போன் ஏற்கனவே ஆன்ல தானே இருக்கு, பெல் அடிக்கிறது இந்த போன்றா. சொல்லு. அண்ணே, அந்த கோவிந்தா வீட்டை பூட்டு போட்டு போயிட்டானே. நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன். அதுவும் இல்லாம அவன் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் அவுட் வச்சுட்டு போயிருக்கானே. நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன். இல்லைண்ணா, நான் போட்டு வந்துடுறேன். அவனை போன வைடா போட்டுக்கல. இல்லை, நேரங்கிட்ட நேரத்தில் ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். அறிவு. அண்ணே, எப்படி உங்கள் பிளான் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் இப்போவே அவன் பொண்டாட்டி அக்காவை தூக்குறானே. ஐயோ,
அது எப்படி முடியும்? எது மாப்பிள்ள? அது ஒண்ணும் இல்ல மாமா. ஒரு நண்பன் நம்மள குடும்பத்தோட வீட்டுக்கு விருந்து கூப்பிடுறான். நம்ம வீட்டுல தான் எல்லாருமே நேத்து சாயங்காலமே கனடாக்கு போயிட்டாங்களே. அண்ணே, அவன் குடும்பம் போனா போட்டோனே. இப்பவே ராஜேஷும் கிஷோரும் ஃபோன் பண்ணி வர சொல்றேன். ஹலோ, காமெடி சேனல். அப்படியா? இப்போ யார் மாமா? காமெடி சேனல் மாப்பிள்ள. காமெடி சேனல் மாப்பிள்ள, தாம்பரத்துக்கு பக்கத்துல ஈகே ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு பணம் ஒண்ணு புதைக்கப்பட்டிருக்குன்னு ஒருத்தன் போலீஸ்க்கும் மீடியாவுக்கும் ஃபோன் பண்ணியிருக்கான். ஐயோ, போலீஸ் வர்றதுக்கு முன்னால மீடியா வந்துருச்சான். அடடா. இதுல கூடுதல் செய்தி என்னன்னா, அவன் சொன்ன இடத்துல தோண்டி பார்த்தா பணம் இல்லையா, பணம் பத்திரமா. அடா பாவிகளா, யாரோட மாமா இருக்கும்? யாராயிருக்கும்? பிரதர், உங்க கருத்து என்ன? பாஸ் என்ன சுட்டுட்டாங்க பாஸ். நான் செத்தாலும் பரவாயில்ல, அவங்கள கொல்லாம விட்டுறாதீங்க.
யாராவே டக்கு டக்குன்னு வேகமா ஓடியாடா ராசா. நீயானே அந்தாண்டா என்னனே ஆச்சு? பார்த்தா தெரியலடா முண்டை சுட்டுட்டாங்கடா. நான் உன்னை காப்பாத்துறேனே. உன்னால முடியாதுடா. ஏன்னு? தூக்க முடியாதுடா. இப்ப என்னனே பண்றது? ஆட்டோன்னு கத்துறா. கத்துனா ஆடியன்ஸ் நான் பொழைச்சுக்கிறேன்னு புரிஞ்சுக்கிறவாங்கடா. ஆட்டோ அண்ணனை பாத்துலடா, ஆடியன்ஸை பாத்துறா. ஆட்டோ அம்புடுதாண்டா. ஆட்டோ ஒரு தடவை கத்துனா போகும்டா வெங்காயம். வா. எப்படி எப்படி இவன் உனக்கு தொங்க வச்சு வாடி இவன் உனக்கு நொண்ணனா? ஏண்டா டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள பூந்து பொம்பளை பிள்ளையில அடிச்சதும் இல்லாம இந்த சிங்கத்தையே சாச்சிட்டேடா. டாய், நீ எல்லாம் முந்தா நாள் முளத்த ரவுடிடா. நான் 1960 மிகப்பெரிய கொடூரமான ரவுடிடா. கொடூரமான ரவுடிடா. அப்போ சிங்கம் ரிட்டையர் ஆயிடுச்சா? நீ ரிட்டையர் ஆகிட்டான்னு கேட்கிறேன். பாத்துக்கிட்டா கூட்டிட்டு போய் கும்பிடுங்கடா. நல்லா கும்பிடுங்கடா. இன்று இந்த நிறுவனம் பல சோதனைகளையும் தடைகளையும் தாண்டி ஆலமரம் போல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் இமயம் போல் வளர எமது வாழ்த்துக்கள்.